வந்திருக்க ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் அத்தனை பேர்களுடைய பொன்னான வாக்குகளை சிங்கம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும் பட்சத்தில் உங்களோடு இருந்து உங்கள் உரிமைக்காக போராடுவேன் என்பதை இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொலியும் பேசக்கூடிய விஷயம் திருவாடானை சட்டமன்ற தொகுதி. இங்கே வெற்றி யாருக்கு, யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படிங்கிற அந்த காணொலியும் பேச போகிறோம். திருவாடானை சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு தெரியல அப்படின்னா 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முக்குளத்தூர் புலிப்படையோட தலைவர் நடிகர் கருணாஸ் அவர்கள் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதி தான். அதிமுகவின் சார்பாக வேட்பாளராக நின்றார் கருணாஸ் அவர்கள். அந்த தொகுதியில் 10,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றார். இந்த திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் 6 முறை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, 2 முறை ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, 2 முறை டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. ஏடிஎம்கே சார்பாக இன்னொரு முறை புலிப்படை கருணாஸ் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் இந்த முறை யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேல கிருத்திகா முனியசாமி அவங்க வேட்பாளராக நிற்கிறாங்க. டிஎம்கே சார்பாக சிட்டிங் எம்எல்ஏ கருமாணிக்கம் அவர் வேட்பாளராக நிற்கார். ஸோ யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் நிற்காங்க. அதாவது சின்னம்மா சசிகலா அவர்களோட அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சுரேஷ் காசினி வேந்தன் அவர் ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் தேவர் உங்களுக்கு தெரியும்லே, அவங்க இந்த தொகுதியில் வேட்பாளராக களமிறங்குறாங்க. ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக சிங்கம் சின்னத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்க, அரசியலை புனிதப்படுத்த, உணர்வுள்ள ஒரு அரசியலை முன்னெடுக்க இந்த திருவாடானை சட்டமன்றத்தினுடைய தொகுதிகளில் உள்ள அடிப்படை வசதிகளை எல்லாம் தெரிந்து கொண்டு குடிநீர் பிரச்சனை, சாலை வசதி, பாராளுமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்தவர், மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான அடிப்படை பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். உங்களுக்காக உங்களில் ஒருவனாக இருந்து போராட, சுதந்திரத்துக்கு போராடிய வீர திருமகன் நேதாஜியால் உருவாக்கப்பட்ட, தேவர் திருமகனால் உருவாக்கப்பட்ட, முக்கியத்தேவரால் உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக உங்களாக இருந்து உங்களுக்காக உழைக்க, உணர்வு பூர்வமான ஒரு அரசியலை முன்னெடுக்க ஃபார்வர்ட் பிளாக்கோட சின்னம் சிங்கம் சின்னம். அந்த சிங்க சின்னத்தில் வேட்பாளராக களம் இறங்குறாங்க. இந்த தொகுதியில் அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே தோற்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அமமுகவோட வாக்கு வங்கி. அந்த அமமுக இந்த தொகுதியில், திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 33,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த முறை ஏடிஎம்கே கூட்டணியில் அமமுக இருக்குது. ஆனால் அமமுக வாக்கு அது அமமுக வாக்கா, டிடிவி தினகரன் அவர்களுடைய வாக்கு வங்கியா அப்படின்னு பார்த்தா அதில் சின்னம்மா சசிகலா அவர்களுடைய வாக்கு வங்கியும் உண்டு. ஸோ சின்னம்மா சசிகலா அவர்கள் இந்த முறை வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறதுனால அந்த வாக்குகள் இந்த முறை சிங்கம் சின்னத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த முறை சுரேஷ் தேவர் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே பிரகாசமாக இருக்குது. அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய விஷயம், திருவாடானை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இன்றைக்கி திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள், எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை புறக்கணிச்சிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்க அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை அவங்களுடைய ஓன் சின்னமான சிங்கம் சின்னத்தில் நிற்க விட மாட்டுறாங்க. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு இன்றைக்கி வாக்கு வங்கி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது 2வது. ஆனால் அது ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பசுமன் முத்துராமலிங்க தேவர், இப்படி ஒரு தேசிய தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக். இன்றைக்கி நம்ம அந்த கட்சியில் இல்லை அப்படிங்கிறதுக்குனாலும், ஆனால் அந்த பாரம்பரியம் அதை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்காக பேசக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நம்ம அதில் சில விஷயங்கள் நம்ம கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்ட தண்டை கெண்டைக்கு வருவாங்க. ஆனாலும் பசுமன் முத்துராமலிங்க தேவர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்காக அந்த கட்சி உயிர்ப்போடு இருக்கணும். அந்த பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பாக அந்த சிங்கம் சின்னம் பாதுகாக்கப்பட வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் சிங்கம் சின்னத்தில் நிற்காமல் உதயசூரியன் சின்னத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்தாங்க.
ஸோ அப்போவே அந்த ஃபார்வர்ட் பிளாக் வந்து முடிச்சிட்டாங்கன்னு நான் சொல்லலாம். அப்போவே ஃபார்வர்ட் பிளாக்கை முடிச்சிட்டாங்க. அந்த ஃபார்வர்ட் பிளாக்கோட சின்னம் சிங்கம் சின்னம், அதில் நிற்காம உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க. அப்பவுமே ஃபார்வர்ட் பிளாக் அவங்க கையில் விட்டு போயிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சின்னம்மா சசிகலா அவர்களுடைய கூட்டணி சார்பாக ஃபார்வர்ட் பிளாக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று திருவைகுண்டம், திருவாடானை, திருப்பூர். ஸோ இதில் சுரேஷ் தேவர் நிற்கக்கூடிய திருவாடானை ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமன்ற தொகுதி, வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. ஸோ எப்படி முதுகுளத்தூர் வந்து ஒரு ஃபார்வர்ட் பிளாக் தொகுதி அப்படின்னா, முதுகுளத்தூர் வந்து சமுதாய ரீதியாக கிடையாது, ஆனால் முதுகுளத்தூர் அப்படிங்கிறது பாரம்பரியமாக ஃபார்வர்ட் பிளாக் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் இன்றைக்கி ராம்குமார் பாண்டியன் நிற்கார். ஃபார்வர்ட் பிளாக் இல்லாட்டாலும் சின்னம்மா சசிகலா அவர்கள் சார்பாக ராம்குமார் பாண்டியன் அவர்கள் நிற்கார். ஃபார்வர்ட் பிளாக் ஒரு காலத்தில் அந்த தொகுதியில் அதிகமான வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்காங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தொகுதியை வந்து மீட்க வேண்டியது ஃபார்வர்ட் பிளாக்கோட கடமை. அதே மாதிரி இன்றைக்கி ஃபார்வர்ட் பிளாக் வந்து நம்ம திருவாடனையில் இது வரைக்கும் வெற்றி பெற்றது கிடையாது. அது வந்து காங்கிரஸ் தொகுதியாக கிட்டத்தட்ட 6 முறை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஆனால் இந்த முறை ஃபார்வர்ட் பிளாக்கை வந்து மீட்க வேண்டிய ஒரு கடமை வந்து திருவாடனை தொகுதி மக்களுக்கு இருக்குது. ஃபார்வர்ட் பிளாக்குக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கு இருக்குது. பசுமன் முத்துராமலிங்க தேவரை நேசிக்கக்கூடிய மக்கள் அங்கே வந்து திருவாடனை தொகுதியில் வந்து அதிகமாக இருக்காங்க. அது எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, முக்குளத்தாராக இருந்தாலும் சரி, இல்லை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்றும் அங்கே பரவலாக இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஃபார்வர்ட் பிளாக்குக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி திராவிட கட்சிகள், சில கட்சி காங்கிரஸுக்கெலாம் பாருங்கள் 28 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. கேட்டால் சொல்கிறாங்க அது பாரம்பரியமான ஒரு கட்சி, அதுக்கு ஓட்டு இருக்கா, எத்தனை % ஓட்டு இருக்குது, 1% இருக்கா, 2% இருக்கா, சில தொகுதிகளில் 3-4%லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபார்வர்ட் பிளாக்குக்கு இன்னும் ஒரு பாரம்பரியம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி. எத்தனையோ ஃபார்வர்ட் பிளாக் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இத்தனை ஃபார்வர்ட் பிளாக் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு தானே அர்த்தம். அதில் நிர்வாகிகள் அதிகமாக இருக்கார்கள் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ ஃபார்வர்ட் பிளாக்குக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் திராவிட கட்சிகளுக்கு இருக்குல்ல. தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுக்க முடியாதா? சிந்திச்சு பாருங்கள். அந்த கட்சி வந்து இன்றைக்கி வந்து ஒரு வாக்கு வங்கி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதனுடைய தேசிய தலைவர்களை மனசில் வச்சுக்கிட்டு திராவிட கட்சிகள் அந்த கட்சிக்கு வந்து ஒரு சீட்டை வந்து முன்னாடிலாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. சிங்கம் சின்னத்தில் உசிலம்பட்டியில் தொடர்ந்து போட்டிகிட்டு இருந்தாங்க. அதிமுக ஏடிஎம்கேலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அம்மா போனதுக்கப்புறம் சின்னம்மாவும் அந்த ஏடிஎம்கேலேருந்து இல்லாத காலகட்டத்தில் ஃபார்வர்ட் பிளாக்குக்கு வந்து சின்னமே கொடுக்குறதில்ல, சின்னமும் கொடுக்குறதில்ல, தொகுதியும் கொடுக்குறதில்ல. அந்த ஒரு நிலவரம் வந்து இப்போ வந்து தொடர்ந்துக்கிட்டு வருது. ஸோ இந்த நேரத்தில் திருவாடனை தொகுதி வந்து ரொம்ப முக்கியமான தொகுதி. இது திருவாடனை தொகுதி மக்கள் மனதில் வைத்துக்கொண்டு ஃபார்வர்ட் பிளாக்குக்கு வந்து உயிர் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஃபார்வர்ட் பிளாக் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி. இன்றைக்கி திராவிட கட்சிகளும் மதிக்க மாட்டுறாங்க, தேசிய கட்சிகளும் ஃபார்வர்ட் பிளாக்கை மதிக்க மாட்டுறாங்க. ஆனால் மக்கள் நம்ம வந்து அந்த கட்சிக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும். ஃபார்வர்ட் பிளாக் ஒரு சிங்கம் சின்னத்தில் நிற்காங்க அப்படின்னா அவர்களுக்கு நம்ம வந்து வாக்கு செலுத்த வேண்டும். ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் மற்ற தொகுதிகள் எத்தனையோ தொகுதிகள் இருக்குது. ஆனால் ஃபார்வர்ட் பிளாக் ஒரு தொகுதியில் தானே அவங்க வந்து 3 தொகுதியில் நிற்காங்க. அதில் ஒரு தொகுதி திருவாடனை. அப்போ திருவாடனைக்கு வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ அந்த ஃபார்வர்ட் பிளாக் திருவாடனையில் இருக்கக்கூடிய தேவர் சிலை அதை வந்து பராமரிக்கணும், மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்லாம் திருவாடனை மக்களோட கோரிக்கை இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குளங்கள் இதெல்லாம் வந்து தூர்வாரப்படணும் அப்படிங்கிறதையும் கோரிக்கையாக அங்கே வந்து மக்கள் வச்சுருக்காங்க. சுரேஷ் தேவர் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த திருவைகுண்டத்தில் தேவர் சிலையை எந்த அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் வந்து அவர் கட்டியிருந்தார். கண்டிப்பாக வந்து திருவாடனையில் அவர் வெற்றி பெறும்பொழுது கண்டிப்பாக அந்த திருவாடனையில் இருக்கக்கூடிய தேவர் சிலையும் மிக பிரம்மாண்டமாக கோயில் போல வந்து அவர் வந்து கண்டிப்பாக மாற்றுவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ திருவாடனை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் டிஎம்கே இணையும் போது அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு, அது வந்து காங்கிரஸும் டிஎம்கே கூட்டணியில் இருக்கும்போது கண்டிப்பாக டிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலவரம் வந்து அங்கே இருக்குது. ஆனால் ஃபார்வர்ட் பிளாக்கோட ஒரு வாக்கு வங்கியும், சென்ற முறை அமமுக வாங்கின அந்த வாக்கு வங்கியும், அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்கு வங்கியும், ஃபார்வர்ட் பிளாக் ஆதரவாளர்கள், பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பக்தர்கள், அதன் பிறகு மாற்று சமூகத்துடைய வாக்கு வங்கி, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை நம்ம பெறும்போது கண்டிப்பாக வந்து அங்கே வந்து திருவாடனையில் வெற்றி வாய்ப்பு வந்து சுரேஷ் தேவருக்கு வந்து பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.